வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஒன்றுமில்லை, இன்றைக்கி சாதாரணமாக பேசிடுறேன். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ், அதாவது பொது அறிவு உங்களுக்கு சொல்லலான்னு ஒரு என் மனசில் பற்றி சொல்கிறேன். இப்போது வரதெல்லாம் முகூர்த்த தினங்கள் வருகிறது இல்லையா? திருமண நாட்கள் வருகிறது. நம்ம பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ மனம் முடிப்பதற்காக நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கோம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் ஒரு நகை கடைக்கு போகிறேன். ஒரு நகையை வாங்குகிறோம். ஒரு சவரனே வச்சுக்கணும் வாங்குகிறோம். ஒரு சவரம் 52 ரூபா, 52,000 சில்லறை. அதுக்கப்புறமா செய்கூலி சேதாரம், அதெல்லாம் போட்டால் ஒரு 55 ரூபா, ஒரு நான் சொல்கிறேன் ஒரு ரூபா 55 ரூபா கொடுத்து ஒரு சவரத்தை நம்ம வாங்குறோன்னு வச்சுங்க. 10% சேதாரம் போடுறாங்க இல்லையா? சரி, இந்த 10% நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் ஜிஎஸ்டி வருது. மாநிலமும் இருக்குது, மத்தியத்துக்கும் 2 ஜிஎஸ்டி இருக்குது. அது சேர்த்து தான் வச்சுங்க. ஒரு 55 ரூபா வைங்க. நம்ம 55 ரூபா கொடுத்து ஒரு நகையை வாங்கணும். அதில் சேதாரத்தை வேறு போடுறாங்க. சரி, அந்த சேதாரத்தையாச்சும் கண்ணில் காட்டுறாங்களான்னா அது காட்டுறது கிடையாது. இப்போது எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு சட்டை எடுக்க போகிறோங்க. ஒரு சட்டையை எடுக்கிறோம், 500 ரூபான்னு வச்சு ஒரு சட்டை. சரி, அவன் என்ன போட்டிருக்கான், அதில் 500 ரூபான்னு போட்டிருக்கான். அந்த 500 ரூபா கொடுத்துட்டு நம்ம சட்டையை வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? கரெக்டாக? அப்படின்னா அந்த சட்டைக்கு தைக்கூலி போட்டானா? இல்லை, தைக்கூலின்னு ஒன்று போட்டானா? கிடையாது. இல்லை, அதில் கட் பண்ணி கீழே போடுற அந்த டஸ்ட்டெல்லாம் சேதாரம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இதெல்லாம் போடுறாங்க, அதுவும் கிடையாது. மொத்தமாக சேர்த்து தான் 500 ரூபா ஒரு சட்டை வாங்குற மாதிரி இல்லையா? அது ஏன் நகைக்கு மாத்திரம் அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒரு சவரம் வாங்கினா அந்த ஒரு சவரத்துலேயே சேதாரம் போடுறாங்களா? அந்த சேதாரம் ஓகே, நீ அது கழிச்சடை, அது கழிவல் போடுறீங்க, அது கண்ணிலையும் காட்டுறது கிடையாது. சரிங்க, அந்த 10% நீங்கள் அந்த சேதாரத்தை நீங்கள் எங்ககிட்டேருந்து காசு வாங்குறீங்கள. ஒரு நகையை செய்கிறீங்க, ஒரு நகையை நீங்கள் செய்கிறதுக்கு அதில் செம்புன்னு ஒன்று கலப்பீங்கள, ஒரு செம்புன்ட்டு. அந்த செம்பு தனியாக நீங்கள் செம்புக்குன்னு தனியாக போடுறீங்களா, இல்லை நகைக்குன்னு தனியாக போடுறீங்களா? இல்லைல்ல, அந்த செம்பு அது உள்ளே வச்சு செஞ்சால் தான் அந்த நகையே செய்ய முடியுங்கிறது தான் ஊரறிஞ்ச உண்மை. ஆனால் அதில் சேர்க்கப்படுகின்ற அந்த செம்புக்கு தங்க வழியில் நீங்கள் காசு வாங்குறீங்க. உண்மை தானே? நம்ம கொடுக்குறோம்ல. அப்போது 10% அங்கே கழிச்சடைய போகுது, இதில் 10% நம்மளுக்கு செம்பு சேர்க்குறாங்க. இதில் என்ன போஜனமே தெரியலையே. நம்ம காசு தானேங்க போகுது. காசு நான் சும்மா வருது, உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம். இதை யோசிங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன்.